பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிறப்பு அழுகையுடன் தொடங்கும் வாழ்க்கை. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஏன் அழுது? அறிவியல் ஒரு பக்க விளக்கம் தந்தாலும் இஸ்லாம் இதற்கு ஒரு ஆன்மீகமான கருத்தை சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் போது ஷைத்தான் அவனை தீண்டுகிறான். அந்த தீண்டுதல்னால தான் குழந்தை பிறந்தவுடன் சத்தமிட்டு அழுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை ஒரு சோதனைக்களம். அல்லாஹ் அவனோட திருமறையில சொல்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். திடமாக நாம் மனிதர்களை கஷ்டத்திலேயே படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை அழுகையுடன் தான் தொடங்கும். இவ்வுலகம் ஓய்வெடுக்கும் இடமல்ல. எதற்காக இந்த உலகம் என்றால், நம்முடைய மறுமைக்காக உழைப்பதற்கான இவ்வுலகம். அழுகையுடன் தொடங்கும் இவ்வுலக வாழ்க்கை பயணம் இறைவனின் திருப்தியை பெறுவதன் மூலம் மறுமையில் புன்னகையுடன் நுழைய வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் நோக்கமாகும். அழுகை ஒரு அருட்கொடை. இஸ்லாத்தில் இறைவனுக்காக அழுவது மிகப்பெரிய செயலாகும். பிறக்கும்போது அழுத குழந்தை வளரும்போது தனது பாவங்களை நினைத்து இறைவனிடம் அழுதால் அந்த அழுகை நரக நெருப்பை அணைக்கும் ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கறந்த பால் எப்படி மாட்டுக்குள் புகாதோ அதே போல அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத எந்த மனிதரும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள். மறுமையின் நினைவூட்டல். இந்த உலகம் ஒரு தற்கால தங்கும் இடம் என்று முதல் அழுகை உணர்த்துகிறது. ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும்போது இதுவே உலகம் என்று நம்புகிறது. ஆனால் அங்கிருந்து வெளியே வரும்போது புதிய சூழலைக் கண்டு பயந்து அழுகிறது. இதையே நாம் மரணத்திற்கும் ஒப்பிடலாம். இந்த உலகமே கதி என்று வாழும் நமக்கு மரணம் என்பது மற்றொரு உலகிற்கான பிறப்பு. பிறப்பு அழுகையுடன் தொடங்குவது போல ஒரு முஃமின் இறைநம்பிக்கையாளர்களின் மரணம் புன்னகையுடன் அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார். அழுகையின் சிறப்பு. இஸ்லாம் அழுகையை வெறும் பலவீனமாக பார்க்கவில்லை. மாறாக சரியான காரணத்திற்காக அழுவதை அது உயர்த்தி பிடிக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் பயத்தால் வெளிவரும் கண்ணீர் துளி அல்லாஹ்வின் பாதையில் சிந்தப்படும் இரத்த துளி. பிறக்கும்போது நாம் அழுது கொண்டே பிறந்தோம். அப்போது நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் வளர்ந்த பிறகு நம்முடைய பாவங்களை எண்ணி நாம் சிந்தும் கண்ணீர் நம்மை புனிதமாக்கும். பொறுமை. வாழ்க்கை அழுகையுடன் தொடங்குகிறது என்றால் கவலைகளும் சோதனைகளும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பது உறுதியாகும். அல்லாஹ் திருமறையில சொல்றான், நிச்சயமாக நான் உங்களை அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழைப்பாலும் சோதிப்பேன். நபியே, பொறுமை கொள்பவர்களுக்கு நீ நற்செய்தி கூறுவீராக. விளக்கம். அழுகையுடன் தொடங்கும் இந்த பயணத்தில் சபர் என்னும் ஆயுதத்தை ஏந்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும். வாழ்க்கை அழுகையுடன் தொடங்கலாம், ஆனால் அது ஈமான் என்னும் ஒளியால் பிரகாசிக்க வேண்டும். மரணத்தை பற்றி ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்றாங்க, நீர் பிறக்கும்போது அழுதாய், உலகம் சிரித்தது. நீ இறந்து போகும்போது புன்னகையோடு செல். இந்த உலகம் உனக்காக அழட்டும். இந்த உலகம் உன்னை எவ்வளவு புரட்டி போட்டாலும் எந்த நிலையிலும் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காதே. நன்மைக்காக விரைந்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.